வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 2 புயல் அத்தியாயம் 16 தேவப்பட்டணம் தேர்தல். என் உயிருக்குயிரான அருமை தோழி சீதாவுக்கு உன்னுடைய அன்பான கடிதம் கிடைத்தது. நீங்கள் எல்லாரும் தாஜ்மஹாலுக்கு போனது பற்றியும் ஆக்ரா கோட்டையில் பார்த்த அதிசயங்களை பற்றியும் விவரமாக எழுதியிருந்ததை படித்து அளவில்லாத சந்தோஷம் அடைந்தேன். ரொம்ப ரொம்ப வந்தனம். அதையெல்லாம் படித்தபோது எனக்கு உங்களுடன் வந்து எல்லா காட்சிகளையும் பார்த்தது மாதிரியே இருந்தது. உங்களுடன் வந்து நேரில் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்று வருத்தமாயும் இருந்தது. அந்த பாக்கியம் எனக்கு எப்போது கிடைக்குமோ தெரியவில்லை. இந்த ஜன்மத்தில் கிடைக்கும் என்றே தோன்றவில்லை. இவரிடம் நீங்கள் எல்லாரும் தாஜ்மஹால் பார்த்தது பற்றி சொல்லி எப்போதாவது நாமும் போய் வரலாமா என்று கேட்டேன். வழக்கம் போல் தூக்கி எறிந்து பேசிவிட்டார். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்க்கவில்லை, மாமல்லபுரத்து கற்கோயில்களை பார்க்கவில்லை, தாஜ்மஹால் பார்க்காததுதான் குறையாய் போய்விட்டதாக்கும் என்றார். இவரிடம் ஏன் சொன்னோம் என்று ஆகிவிட்டது. எங்கள் பேச்சை ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த என் மாமியார் வேறே ஆரம்பித்து விட்டாள். ஏதோ காசி ராமேஸ்வரம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் கேட்டதுண்டு. அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் போகிற கதிக்காவது பிரயோஜனமாக இருக்கும். துருக்க ராஜாக்கள் கட்டி வைத்த சமாதிகளை பார்க்க வேண்டுமென்று யாராவது ஆசைப்படுவார்களா? இந்த காலத்து பெண்களுடைய புத்தி ஏன் தான் இப்படியெல்லாம் போகிறதோ தெரியவில்லை என்று ஒரு நாளெல்லாம் எனக்கு மண்டகப்படி செய்து கொண்டிருந்தாள். பெரும் வாயை மெல்லுகிறவளுக்கு ஒரு பிடி அவல் கிடைத்தது போல் ஆயிற்று. வளைகாப்பு கல்யாணத்துக்கு பிறகு நான் இங்கே வந்ததிலிருந்து என்னுடைய நிலைமை முன்னைவிட மோசமாயிருக்கிறதடி சீதா. நான் என்னவென்று சொல்வேன்? ஒரு விஷயத்தை கேள். எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தாமோதரம் பிள்ளை என்று ஒருவர் இருக்கிறார். அவரும் வக்கீல்தான். என் மாமனாரும் அவரும் வெகு காலம் ரொம்ப சிநேகிதமாயிருந்தார்களாம். தாமோதரம் பிள்ளையின் மகனுக்கு அமரநாத் என்று பெயர். அமரநாத்துக்கும் இவருக்கும் ரொம்ப சிநேகிதம். நம்ம சூர்யா இங்கே படித்தபோது 3 பேரும் சேர்ந்தார் போலவே இருப்பார்களாம். அமரநாத்துக்கு 2 வருஷங்களுக்கு முன்னால் கல்யாணம் நடந்தது. பெண் திருநெல்வேலி பெண். அவளுடைய தகப்பனார் டெபுட்டி கலெக்டராம். நம் 2 பேரையும் விட அதிகமாக படித்தவள். படித்திருக்கிறோம் என்ற கர்வம் கொஞ்சம் கூட கிடையாது. அவளுடைய கல்யாணத்தின் போதே எனக்கும் அவளுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. 1 வருஷத்துக்கு முன்னால் அவள் இந்த ஊருக்கு வந்ததில் இருந்து அவள் எனக்கு சிநேகிதியானாள். உன்னை போன்ற பிராண சிநேகிதி இல்லாவிட்டாலும் பேச்சு துணைக்கு சௌகரியமாயிருந்தது. வெளியில் எங்கும் போகாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்த எனக்கு சித்ராவின் சிநேகிதம் ஆறுதலாயிருந்தது. தினசரி நானாவது அவள் வீட்டுக்கு போவேன், அல்லது அவளாவது எங்கள் வீட்டுக்கு வருவாள். இம்மாதிரி நாங்கள் சிநேகமானது எங்கள் அகத்துக்காரர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருந்தது. சீதா, அதெல்லாம் இப்போது பழங்கதையாய் போய்விட்டது. இப்போது நாங்கள் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் போவதில்லை, ஒருவரையொருவர் பார்ப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் ராஜம்பேட்டைக்கு போயிருந்த போது இந்த ஊரில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்ததாம். அந்த எலெக்ஷனில் எதிர் வீட்டு தாமோதரம் பிள்ளை நின்றாராம். என் மாமனாருடைய இன்னொரு சிநேகிதரான ராஜாராம் ஐயர் என்பவரும் நின்றாராம். என் மாமனார் ராஜாராம் ஐயருக்காக வேலை செய்தாராம். ஏதோ ஒரு கூட்டத்தில் தாமோதரம் பிள்ளையை வெள்ளைக்காரனுக்கு வால் பிடிக்கிறவன் என்று சொன்னாராம். அதற்காக தாமோதரம் பிள்ளை இவரை பாப்பார புத்தியை காட்டிவிட்டான் என்று திட்டிவிட்டாராம். இதிலிருந்து சண்டை முற்றிவிட்டது. இப்போது 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையும் இல்லை, போக்குவரத்தும் இல்லை. 30 வருஷமாக சிநேகிதர்களாயிருந்தவர்கள் இப்போது குத்து வேட்டை என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். அடியே சீதா, வயதானால் புத்தி கெட்டு போய்விடுமோடி. முனிசிபாலிட்டி என்றால் குப்பை தொட்டி கூட்டுகிற சமாச்சாரமாம். தொட்டிகளை வைத்து தெருக்கூட்டும் வேலையை சரியாகச் செய்வதற்குத்தான் முனிசிபாலிட்டியாம். சம்பளம் கிடையாதாம். இந்த குப்பை கூட்டுகிற பதவிக்காக இப்படி இவர்கள் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா என்று ஆச்சரியமாயிருக்கிறது. இதன் காரணமாக எனக்கு இங்கே கிடைத்திருந்த ஒரு சிநேகிதியையும் இழந்துவிட்டேன். சற்று நேரம்
எதிர் வீட்டுக்கு போய் பேசிக் கொண்டிருப்பதும் போய்விட்டது. வீடு அசல் சிறைச்சாலையாகிவிட்டது. என்னுடைய கதை இருக்கட்டும் சீதா. நீ ரஜினிபூருக்கு போனது பற்றி சுருக்கமாக எழுதியிருந்தாய். ஏரியில் விழுந்து ஆபத்தில்லாமல் எழுந்ததாக எழுதியிருந்தாய். ஏதோ தமாஷ் என்று நானும் எண்ணினேன். ஆனால் சூர்யா எழுதியிருந்த கடிதத்திலிருந்து உண்மை தெரிந்தது. பெரிய கண்டத்திலிருந்து நீ தப்பி பிழைத்தாயாமே. அதென்னடி, உன் அகத்துக்காரர் படகிலேயே இருந்து விட்டார். யாரோ தாரிணி என்று ஒருத்தியாம், அவளும் உங்களோடு படகில் வந்தாளாம். அவள்தான் ஏரியில் குதித்து உன்னை காப்பாற்றினாளாமே. அவள் மட்டும் இருந்திராவிட்டால் உன்னுடைய கதி என்ன ஆயிருக்கும்? என்னுடைய கதிதான் என்ன ஆயிருக்கும்? ஏதோ ஒரு சமயம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும். உன்னோடு கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம், டில்லி ஆக்ரா எல்லாம் பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ இப்படியெல்லாம் உன்னை அபாயத்துக்கு உட்படுத்திக் கொள்வது நன்றாயில்லை. உன் அகத்துக்காரரை நான் எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் அவரை நன்றாக திட்டுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆண் பிள்ளைக்கு நீந்த தெரிய வேண்டாமா? நீந்த தெரியாவிட்டாலும் அப்படியா பார்த்து கொண்டு படகிலேயே உட்கார்ந்திருப்பது? இவரிடம் நேற்று சொன்னபோது ரொம்பவும் வருத்தப்பட்டார். உன் அகத்துக்காரர் பேரில் கோபமும் பட்டார். அவனும் ஒரு ஆண் பிள்ளையா என்றும் கேட்டுவிட்டார். இவர் பேரில் எனக்கு எவ்வளவோ குறை இருக்கிறது. ஆனாலும் அந்த மாதிரி ஆபத்தான நிலைமையில் இவர் சும்மா இருந்திருக்க மாட்டார் என்பது நிச்சயம். சென்ற வருஷம் இந்த ஊர் காவேரி வெள்ளத்தில் ஒரு சிறு பெண் முழுகி செத்துப்போக இருந்தாளாம். இவர் தைரியமாக காவேரியில் குதித்து நீந்தி போய் அவளை கரை சேர்த்து உயிர் பிழைக்கச் செய்தாராம். இந்த விஷயத்தை பற்றி இந்த தேவப்பட்டணம் முழுவதும் சென்ற வருஷத்தில் பெருமையாக பேசிக்கொண்டார்கள். உன்னுடைய அகத்துக்காரர் அப்படி நடந்து கொண்டதை பற்றி எனக்கு உண்மையாகவே கோபமாயிருக்கிறது சீதா. சூர்யாவை கூட நான் நன்றாக திட்டி கடிதம் எழுதியிருக்கிறேன். உங்களோடு ஆக்ராவுக்கு வந்தவன் ரஜினிபூருக்கு வராமல் எதற்காக திரும்பி வர வேண்டும்? அப்படி என்ன தலை போகிற காரியம் அவனுக்கு? இனிமேல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றும் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறேன். சீதா, நீயும் அவனை கொஞ்சம் கவனித்துக்கொள். சூர்யாவை நினைத்தால் எனக்கு பரிதாபமா இருக்கிறது. ஊரை விட்டு, நாட்டை விட்டு, வீடு வாசலை விட்டு டில்லி பட்டணத்துக்கு போய் நல்ல சாப்பாடு கூட கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கிறான். ஒரு அதிசயத்தை கேள். என்னிடம் ஏதாவது பணம் இருந்தால் அனுப்பும்படி எழுதியிருக்கிறான். அல்லது என் கணவரிடம் கேட்டு வாங்கியாவது அனுப்பும்படி எழுதியிருக்கிறான். பணம் வேண்டும் என்று வீட்டுக்கு எழுதவும் மாட்டானாம். அப்பா பணம் அனுப்பினால் பெற்றுக்கொள்ளவும் மாட்டானாம். இந்த மாதிரி பிள்ளை எங்கேயாவது உண்டா? கொஞ்சம் சூர்யாவை எனக்காக பார்த்துக்கொள். குழந்தை வசந்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறாள் என்று நம்புகிறேன். சமர்த்தாக பேசி விளையாடிக் கொண்டிருக்கிறாளா? வசந்தி பிள்ளை குழந்தையாக பிறந்திருந்து எனக்கு பிறப்பது பெண்ணாக இருக்கக்கூடாதா என்று அடிக்கடி எனக்கு தோன்றுகிறது. எதற்காக என்று சொல்ல வேண்டுமா? உதிரை நீயே அவிழ்த்துக்கொள். இப்படிக்கு உன் பிராண சகி லலிதா. மேற்கண்ட கடிதத்தை சீதா படித்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தாள். இரவு மணி 8:30 இருந்தது. இன்னும் அவர் ஏன் வரவில்லை? தானும் குழந்தையும் வீட்டில் தனியாக இருக்கிற நாளாக பார்த்துத்தானா அவரும் வழக்கத்தை விட நேரம் கழித்து வீட்டுக்கு வர வேண்டும்? ஆம், அன்று சீதாவும் குழந்தையும் தன்னந்தனியாக அந்த புதுடில்லி வீட்டில் இருந்தார்கள். இதன் காரணம் என்ன என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அத்தியாயம் 16. தேவப்பட்டணம் தேர்தல் நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.